ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான். தொட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான்னா, தொட்டியில திவ்யா ஆடிக்கிட்டு இருந்தானா, நிவி அங்கேருந்து ஓடி வந்தவன் என்ன பண்ணிட்டான், தொட்டியில இடிச்சு கீழே விழுந்துட்டான். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன மாதம் 30ஆம் தேதி எங்களோட வெட்டிங் டே விலாக் போட்டோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதியே வந்துடுச்சு. இது வரைக்கும் விலாகே எடுக்கலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்துட்டு ஏன்க்கா இவ்வளோ நாள் விலாக் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்புறம் வந்துட்டு எங்களோட வெட்டிங் டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இத்தனை நாள் எதனால் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிவி குட்டி இருக்கானே அவனுக்கு தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான். தொட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான்னா, தொட்டியில் திவ்யா ஆடிக்கிட்டு இருந்தானா, நிவி அங்கேருந்து ஓடி வந்தவன் என்ன பண்ணிட்டான், தொட்டியில் இடித்து கீழே விழுந்துட்டான். முன்னெல்லாம் விழுந்திருக்கான் நிவி, அந்த அளவுக்குலாம் வீங்கவே வீங்காது. விழுந்த உடனே இவ்வளோ பெருசு ஒரு பால் சைஸுக்கு வந்து வீங்கிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு ஒரே அந்த அன்னைக்கு பதட்டம் தாங்க முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சிவியராக இருந்ததுனாதாம்மா வந்து மயக்கம் வரும், வாமிட் வரும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அதுலேருந்தே வெளியில் வந்து. அது வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் யாருக்குமே ஒன்றுமே சொல்ல முடியல, பதட்டமாக ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்குமே வந்து அந்த வீக்கம் வந்து லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மண்டையில் வலி இருக்கான்னு அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு எப்படி சொல்ல தெரியும். ஆனால் வீக்கம் இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி இதை கட்டும்போது கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு, அப்போ எதுவும் ஆகலை. நல்ல வேலை, கடவுள் புண்ணியம், அது எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் அம்மா போட்டுச்சு. இப்போ அவனா உளுந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய வீக்கம் ஆயிருக்காது. அவனும் சின்ன பிள்ளை தான், அவனுக்கு எதுவுமே தெரியல. தம்பி உளுந்துட்டானே அப்படிங்கிற கவலையே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். அன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் சரியாக சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஒரு மாதிரி அவனை பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவனையும் அடிக்க முடியாது, சின்ன பிள்ளை, அவனும் விளையாடக்கூடியவன் தான். அவனை போயிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு அவனையும் அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையாயிடுச்சு. ஸோ அதனால தான் தொடர்ந்து என்னால் வீடியோவே போட முடியல. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிங்களா, ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அம்மா கிட்ட சொன்னேன்னா இது மாதிரி கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கே வரேன்னு சொன்னாங்க. இல்லைம்மா இன்னும் 2 நாளில் வந்துட்டு புளியெலாம் நீ அரிஞ்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாமா. புளி வாங்கி வச்சுருந்தாங்களா, அது அரியணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அரிஞ்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் புளியெலாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், வாங்கம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன்னா பஸ்ஸில் வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பியிருக்கேன். இப்போ போயிட்டு அம்மா புளி எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மாவும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கும் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, என்னாச்சுக்கா நீங்களுமே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சமாளிக்கிறது என்னால் முடியல. ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லாததை நினச்சி நானும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன், ரொம்ப டயர்டாகிட்டேன். சரி அப்படியே அம்மா வந்தாங்கன்னா சரி அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் திவிக்கு இன்னும் 2 நாளில் லீவ் விட்டுருவாங்க. வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறேன். வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுனால சரி வாங்க, அதுக்கு தான் வந்துட்டு கிளம்பியிருக்கேன். போயிட்டு நிவியை கிளப்பிட்டு அவனையும் கூட்டிகிட்டு அம்மா. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம்ல. ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏன் முன்னெல்லாம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க, இப்போ ஏன் போகிறதில்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்தாங்க ஊர்லேருந்து, அதுக்கப்புறம் ஊருக்கு போனாங்க, அப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகாததுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இப்போ ஒரு 10 நாள் வந்து தங்கிட்டு போனாங்க. சரி எதுக்கு இன்னும் ஒரு 10 நாளில் இன்னும் ஒரு மாதத்துல லீவ் விட்டுற போகிறாங்களே திவிக்கு, அப்போ போய்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். அதனால தான் போகாமல் இருந்தோம், தவிர மற்றபடி எந்த ஒரு ரீசனும் இல்லை. சரி போயிட்டு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வருவோம், வாங்க போகலாம். திவ்யா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் மதியம் ஆயிடுச்சு, என்ன சாப்பிட்றதுன்னு தான் தெரில. திவ்யோட சாப்பாடு இருக்கும், சாப்பிட்ருமா? அவன் இட்லி சாப்பிட்ருப்பாண்டி. சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிடல தானே. திவ்யோட சாப்பாடை சாப்பிட்ருப்பான்னோடனே ஃபேஸ் கட் அந்த பக்கம் ரியாக்ஷன் வருது. நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுமா இல்லை ஆத்தாவையும் கூப்பிட்டு வரணுமா? வந்து என்ன பண்ண போகுது, அதுதான் அடிக்கிற நீனு. குளிக்க வைக்க வேணாம், என்ன நான் சொல்றான் வேணும். எங்க அம்மா வந்து காலையில பிரஷ் பண்றதுக்கு வெந்நீர் போட்டாலும் சரி, குளிப்பாட்டி விட்டாலும் வச்சு எண்ணெயெல்லாம் எப்பயுமே குழந்தைங்களுக்கு தேங்காய் தடவி அது கொஞ்ச நேரம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்க. ஸோ அது மாதிரி குளிக்க வச்சோன்னு வச்சுங்களேன், இவனுக்கு அவ்வளோதான், 2 பேருக்கும் பிடிச்சிக்கும், சண்டை நடக்கும், கத்திக்கிட்டே தான். இந்த ஒரு வாரம் இருந்துட்டு போனாங்க பாருங்க, 2 பேருக்கும் மாட்டிக்கிது. ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ எதுக்கு கூப்பிடுற? வரணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, போ. சரி சாஸ்தாத்தா உடனே பார்த்துக்கோ, விஜயாத்தா இவனை பார்த்துக்கோ. சரி வர மாட்டேன் தானே நினைச்ச நீ? நாங்க காலையில
எப்படிண்ணா? பாத்துக்க சீத்து, அதான் அவனோட மைண்ட் செட் எங்க இருக்கு பத்தியா? கொலுசுல இருக்கு. கொலுசு சத்தம் கேக்குதா, அம்மா தான் வரும்னு நினைச்சா நம்ம. அப்ப மிஸ்லாம் கொலுசு போட மாட்டாங்க, வீட்ல கழட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. அதனாலதான் கண்டுபிடிச்சு அம்மா வருது. அழகு. எப்பா அப்ப நீ சிபிஐக்கு படிச்சிரு திவி. மிஸ்லாம் கொலுசு போட மாட்டாங்களா? அப்ப என்னை பார்த்தா எப்படிதான் தெரியுது? நோ, கார்ல எல்லாம் தண்ணி தெரிச்சிட்டு வாயில போகும்னு பார்த்தா கார்ல தெரி. கார்லயா? தொடச்சு வைப்ஸே வர வழியிலே நுங்கு இருந்துச்சுங்க. சீத்து வர பசிக்குன்னு சொன்னாலா, நுங்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஆமா, இப்ப கொஞ்சம் போற வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும். ஆனா பிஞ்சு நொங்கு வேணும். எனக்கு ஒரு சூப்பரா கடி. இந்த மாதிரி தாண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குடுறி. ஏன்டி பத்தியா கொஞ்சமா எவ்வளவு கொடுக்குறா பாரா. இது நமக்கு மட்டுமா இல்ல என்னன்னு தெரியல, டிரைவர் எல்லாத்துக்குமான்னு தெரியல. பின்னாடி உள்ளவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தாலும் கொடுப்பாங்க போல. வெயில்ல மட்டும் பூ வச்சேன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துரும். ஐயோ ஹேர் பின்னு. ஹேர் பின்னு இங்க வச்சிருப்பியடி? இல்ல, நான் பூ வைக்கிறதுக்காகவே ஹேர் பின் வச்சுட்டு வந்தேன். உங்க அம்மா பத்தி ஆக்ஷன் போடுறா. ஆமாண்டா, உங்க அம்மா ஆக்ஷன் போடுவார் அப்பப்ப. நான் ஊருக்கு போகணுங்கிறதுக்காகவே பூ வச்சுட்டு போகணும்னு 2 ஹேர் பின் குத்துனேன்டா. அதை எடுத்து எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் பறிச்சு. ஹேண்ட்பேக்ல இருக்கும் பாரு. என்ன பண்றீங்க? அங்க என்ன பண்ற? இங்க வா. இருக்கானா? இல்ல, நான் சைடு தான் அந்த தலைக்கு குத்திருந்தானே மேல. ஆமா, அந்த சைடுலயே குத்த போறேன். போ. உங்க அம்மா வந்து பூ வைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, சின்ன பிள்ளைய மாறிடுவா. அட நின்னு. இந்த பெண்களுக்கு வந்துட்டு பூ தான் வந்துட்டு அழகே எல்லாருக்குமே. சரி, அது எப்படிதான் வேணும்? நான் எடுத்து தாண்டா வச்சேன், தலையிலே குத்துனடா. அதுக்கப்புறம் என்னத்துக்கு கலட்டி வச்சிட்டேன் போல இருக்கு. போ. சரி விடு, பாத்துக்கலாம். ஐ தங்கமே, ஐ தங்கமே. எல்லா பெண்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பூ வச்சுக்கணும், அழகா போகணும். ஏன்னா பிறந்த இடத்துக்கு போகும்போது அப்படிதான் போகணும். அவ்வளவுதான். நல்லா இருக்கா அம்மாக்கு? சூப்பரா இருக்க. இப்போ உன் தம்பி சூப்பரா பண்ணிட்டு பாரு. நீ என்ன தூக்கம் தூங்கி இருக்க? வீட்டுல இருந்து எவ்வளவு நேரம் தூங்கி இருக்க? அதானே, அரை மணி நேரம் கூட ஆகல. எவ்வளவு நேரம் தூங்குன நீ? எவ்வளவு நேரம் தூங்குன நீ? இது தூக்கமா உனக்கு? இதான் தூக்கமா? விக்கல் வந்துருச்சு. இல்ல இல்ல, கிளம்புன காலையில. அப்புறம் திவ்ய கூட்டிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ காலையில முடிங்க. இல்ல இல்ல, இப்ப கிளம்பிட்டு வந்தா புளியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அம்மாவையும் கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். எங்களுக்கு மட்டும்தான் புளி அரிஞ்சிருக்கு. கௌசல்யாவுக்கு புளி, அம்மாவுக்கு தேவையான புளியெல்லாம் அரியல, பாதி தான் அரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு 10 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிஞ்சிப்பான். சரிப்பா, சரி போயிட்டு வரா. ஐயோ தங்கத்தை பாரு எப்படி உட்காந்து. ஐயோ என்னடா அது? கைப்பிள்ளைக்கு வந்த சோதனை. ஸ்பூனு பெருசா போயிட்டு சாரு. என்னடா அது? ஐயோ, ஓ சூப்பர் 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 சூப்பர். அது எப்படி பார்க்குது பாரு. அது என்னமோ தெரியல, இந்த வீட்டுக்கு வந்துட்டா எல்லாருக்கும் 2 கால் இருக்கிறது 4 கால் ஆகிடும். ஒரு வால் வீட்டில் இருக்கும், இங்கே வந்தால் 2 வால் ஆகிடும். இங்கே வந்து எனக்குமே மாமியார் வீட்டில் உளுந்து வேலை பார்ப்போம். ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நான்.
நான் தான் வேலை செய்ய மாட்டேன், என் பிள்ளைங்களாம் வேலை செய்ய போல இருக்கு. கூட்டுட்டு பாருங்க. என்னடி டீ குடிச்சதா ஊத்திடுச்சா? ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து, ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து இருந்தா அது உனக்கு கை வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குன்னு சொன்னீங்க. என் பிள்ளை எப்படி வேலை பார்க்க போச்சா? விளக்கமத்தலை அடிச்சுட்டான். நல்ல காரியம் பேசும்போது விளக்கமத்தலை அடிச்சுட்டானே. தலைவலி தெரியுமா? இதை நீ பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் இந்த கிளிப்பை மட்டும் நீ டெலீட் பண்ணிடாத. விளக்கமத்தலை அடிச்சதை டெலீட் பண்ணிடாத. பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் காமிக்கணும்ல. சரியான தலைவலி சீத்து. ஆமாம், சரி தலைவலி எனக்கு. அப்புறம் என் தங்கச்சி காரைக்கால் நேற்று போயிட்டு அம்மா மிளகாத்தூள் அரைச்சி என் தங்கச்சி எடுத்துகிட்டு சொல்லியிருக்கா. அதை கொடுக்கறதுக்காக நேற்று அம்மா போயிருந்தாங்களா. நான் கொடுத்துட்டு வரும்போது ரஸ்க்கு ப்ரெட்டு, அங்கே உள்ள ரஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. காரைக்கால் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவள் வாங்கிட்டு வருவா, அம்மா வந்தாலும் வாங்கி கொடுத்து விடுவா. அவள் கொடுத்து விட்டுருந்துருக்கா. அதுதான் இப்போ நினச்சி சாப்பிட்றோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கோமா, எடுத்துகிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போகணும். அப்புறம் இங்கே வந்து இந்த எதனால் புளி வந்து மாதக்கணக்கில் வாங்கி வச்சுக்கிறோம் வருஷ கணக்கில்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து புளி வந்து கொட்டையோடு உள்ள புளி 80 ரூபா. அதே அரிஞ்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா ரோட்டில் கொண்டு வந்து, அது 175 ரூபா 180 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு வருஷத்துக்கு வாங்கி வச்சுட்டோன்னா வச்சிங்களேன், அப்பப்போ நம்ம எப்போ வேணாலும் புளியோட ரேட்டு அதிகமாகவும் குறையும். ஸோ ஒரே ரேட்டில் வாங்கி நம்ம அரிஞ்சு நல்லா பங்கூட நல்லெண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சிங்களா, சூப்பராக 1 வருஷத்துக்கு வரைக்கும் வரும். அடுத்த வருஷம் வரையும் வரும். அடுத்த வருஷம் புளியாம்பழ சீசன் வருது பார்த்தியா, அது வரைக்கும் வரும் அந்த புளி. எப்பயுமே மிளகாத்தூள் புளி இதெல்லாம் வந்துட்டு குறையாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அரிசி ஆமாம், அப்போல்லாம் வந்து மிளகாத்தூள் புளி அப்புறம் பயிர் உளுந்து இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நெல் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். குதிரை இருக்குமா, அந்த குதிரைக்குள்ளே ஃபுல்லாக நெல் இருக்கும். எங்கள் ஆத்தா வீட்டில் குதிரை இருந்துச்சு, ஃபுல்லாக நெல் இருக்கும். அதில் அரிசியும் அதில் காசும் இருக்கும். கீழே விட்டு நோண்டி காசு எடுத்துகிட்டு இருப்போம். சேர்த்து வைக்கிறதுலாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு குதிரைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த குதிரை அந்த குதிரையிலேருந்து எடுத்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் பழைய நினைவுகள் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் திவி என்ஜாய் பண்ணுறதே. அதெல்லாம் என்னன்னே தெரியாது, குதிரைன்னா என்னன்னே தெரியாது. மர குதிரை கூட அவன் பார்த்ததில்லை, நாங்களாம் மண் குதிரையே பார்த்துருக்கோம். இங்கே பேர் வந்தவனும் சீத்து ஆரம்பிச்சிட்டான். டேய் அவன் சைக்கிளை கொடுத்துரு. நிவி சிரிப்பா பேர் சீத்து. அஜிஜோ முடிச்சு சீட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணி இப்போ தான் பார்க்குறோம். இந்த சைக்கிளோட இன்னொரு ரோடு அங்கே இருக்குது, அந்த கால் வைக்கிறது. இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த சைக்கிள் திவி ஓட்டுவார். இல்லை, இந்த சைக்கிளோட சவுண்டு கேட்டுருச்சான். அப்போ அது ஞாபகம் இருக்கா அவனுக்கு. பறக்க பறக்க ஊன்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இப்படியே விளையாண்டுட்டு இருந்தோன்னா வச்சுக்க, நமக்கு டைம் இல்லை சரியா. லீவில் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வருவோம். போகலாமா போகலாமா வரலையா பத்திக்கு வாங்க. போதும் வாங்க. சித்திரைக்கு வரணுமா? செவ்வாய்க்கிழமை சித்திரையா? நாங்கள் அனுப்பி விட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். போகலாமா? இங்கே மட்டும் போகலாமா நிவி? போகலாமா? நாளைக்கு திவிக்கு ஸ்கூலுக்கு கடைஞ்சி கொடுத்து அனுப்பலாம். பச்சைக்கீரைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோமா, வந்துட்டு இங்கே காய்கறி வீட்டில் எதுவும் இல்லை. சரி, ஆமாம் மயிலாடுதுறையில் தான் இப்போ இருக்கோம். மயிலாடுதுறையில் கீரை வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எல்லா கீரையும் கிடைக்கும், எல்லா கிழங்கும் கிடைக்கும். அது என்ன கீரை பாட்டி? அதே எவ்வளோ பாட்டி? சின்னதா? அதை கொடுங்க. ஒன்று தானா? அவன் என்ன கேட்குறான்? முந்திரி பழம் கேட்குறான். எங்கள் ஊரில் வேணும் வேணான்னு அவ்வளோ காய்ச்சி தூங்குது, வீணாக போகுது. நம்ம ஊரில் இருக்கிறத விற்காம இங்கே கடையில் வந்து வாங்கி தரணுமா? பாருங்க, வெறும் கீரையாக வாங்கி அடுக்கிட்டேன். புளிச்ச கீரை, முளைக்கீரை, அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னமோ வாங்கினேன். என்னென்ன கீரை? வயிற்று புண்ணு ஆத்துங்க, மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை இருக்கேடி. மணத்தக்காளி இருந்தாலும் அது சமைக்கிற அளவுக்கு இல்லைல்ல, கொஞ்சம் தானே இருக்கு. அதனால கீரையா வாங்கிட்டு புளிச்ச கீரை அது வரைக்கும் செய்யல, அம்மா செஞ்சு தரேன்னாங்க, அதனால வாங்கிட்டேன். அப்புறம் கொய்யாக்காய். நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் காய்கறி வாங்கிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் மயிலாடுதுறையிலேருந்து நாங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா இந்த நிவியை வச்சுட்டு நாங்கள் காய்கறி கடை பக்கமோ ஃப்ரூட்ஸ் பக்கமோ போவே மாட்டோம். வீட்டுக்கு எப்படா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு தோணும். வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டேன். அம்மா இருக்கிறதுனால அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் காய்கறி வாங்கிறதுக்காக வந்துட்டோம். நம்ம வீட்டில் தக்காளி அவ்வளோ கொலையா காய்ச்சிருக்காதுனால தக்காளி வாங்கலை, மற்றது எல்லாம் வாங்கிக்கிட்டேன். காய்கறி எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும்ல. இங்கே பெருமாங்க
அதுக்கு தான் மாங்காய் வேணா கம்மியாக இருக்குடான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ மாங்காய் சீசன் நிறைய இங்கே கூடையில் கொண்டு போவாங்க. அப்பயே வாங்கிக்கலான்னு சொன்னேன். ஒரு மாங்காய் ஓட்ட மாங்காவாக வாங்கிட்டான், பூச்சி மாங்காய். நம்ம வீட்டில் எப்போ காய்க்க போதோ தெரியல. ஆமாங்க, மாமரம் வந்து சின்னதுலேயே காய்க்கிற மரமாக கேட்டு தான் வாங்கி வச்சோம். அது சின்னதை விட பெருசாகிட்டு இருக்க தவிர ஒரு பூ கூட வைக்க மாட்டேங்குது. அதை பார்த்து டெய்லியும் பார்த்து என் கண்ணு தான் பூத்து போகுது தவிர அது பூ வைக்க மாட்டேங்குது. சே, நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன் சின்னதுலேயே காய்க்கும், நல்ல மாங்காய்லாம் பறிக்கலாம் அடுத்த வருஷம்லாம் நினச்சேன். இந்த வருஷமும் காய்க்கல, அடுத்த வருஷம் தான் பூ வைக்கும் போல இருக்கு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்மா பூ கட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் தூங்குறதுக்கே ரொம்ப லேட்டாகிடும். ஸோ இந்த விலாக் அவ்வளோதாங்க. நிவி வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆயிருக்காரு. அந்த வீக்கம் மட்டும் லைட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து சீக்கிரமே கரைஞ்சிடும். ஐஸ் கட்டி அப்புறம் அந்த மருந்து போட்டாலே சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் திருப்தியாக இந்த விலாக் எடுத்தோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.